இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும். பாரஞ்சித் அண்ணாவோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது. சிஸ்டரே இருக்கு, உனக்கு என்ன வேணும்ப்பா? சார்மினார் வேணும். சார்மினார் இல்ல. என்னையா இல்லாத ஒரு கடை வச்சிருச்சு. எடுபட்ட வயல எது வேணுமோ முதல்ல கேட்க வேண்டியதான். நாதாரி காலங்காத்தாலே லந்து பண்றாங்களே. அண்ணே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது. பேசுனா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வேலு இந்த இடம் எங்க ஏரியாடி மாட்டியா? அவங்க கிட்டயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம போட்டிருக்கிற துணியிலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். அன்னைக்கு ரேடியோ கட்டிட்டு திருப்பிட்டு வந்தது மாதிரி இன்னைக்கு வந்தா நான் விட்டுருவேனா? டேய், உங்களை நம்பி பிரச்சனை இல்லடா, நானே ஸ்ட்ரைட்டா அப்பீல் இருக்கிறடா. இது அடிக்கிறதுக்கு பத்தாது. ஐயோ, கைக்கு போக அந்த இருக்கு. அதனால இந்த படத்துலயும் அரசியல் இருக்குங்க. நம்ம எடுக்கிற எல்லா படத்துலயும் அரசியல் இருக்கு. இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான். ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்க வேண்டியது, காலையில ஒருக்கா சுரண்ட வேண்டியது, ராத்திரிக்கு ஒருக்கா சுரண்ட வேண்டியது. வேலைக்கே போறதுல குடும்பத்தை காப்பாத்துறதே இல்ல. டேய், உழைச்சு சாப்பிடுங்கடா. அது என்ன கழுத்துல ஒண்ணு சுத்தி இருக்க? இது ஏழைகளின் மப்ளர். ஓ, புது கவிதையா? ஆமாண்ணே. சரி, வண்டி துடைக்கு துணி இல்லாத போட்டு